பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய வசனங்களை தியானிக்கவும் ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், தியானித்தோம். இப்பொழுது 10வது வசனத்திலேருந்து தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்று நாம் வாசிப்போம். சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும். இங்கே 2 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அவருக்கு பாத்திரராக நாம் நடக்க வேண்டும், நாம் நல்கிரியின் கனியை நாம் தர வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். இந்த நட என்பது என்னதுங்க? வாக் என்ற வார்த்தையை புதிய ஏற்பாடில் அநேக இடத்துல நாம் பார்க்கிறோம். அதுக்கு மூல பாஷையில் அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. டெய்லி காண்டக்ட், தினந்தோறும் நம்ம நடக்கிற விதயத்தை குறித்து அது சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு என்ன இங்கே உற்சாகப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நடக்கிற அந்த விதம், பிரைஸ் தி லார்ட், த டெய்லி காண்டக்ட், ஹவ் வி வாக் எவ்ரி டே, தினந்தோறும் நம்ம நடக்கிற அந்த விதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் மேட்ச் அவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கு தக்க ஒரு நடையாக நம்ம நட காணப்பட வேண்டும். நம்ம எபேசியர் 2வது அதிகாரத்தில் பார்த்துருக்கிறோம். நாம் ஒரு காலத்தில் மரித்து அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்திருந்தோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவரோட உன்னதங்களை நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஸ்தானம் அது? ராஜரீக ஸ்தானம் அது, ஆசாரியன் என்ற ஸ்தானம் அது, எல்லாத்துக்கும் மேலே அவருடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானம் அது, இல்லைங்களா? பரிசுத்தமான ஒரு ஜாதி என்ற ஒரு ஸ்தானம் அது. அந்த இடத்துல நாம் இருக்கும்போது நம்மளுடைய நடை எப்படி இருக்கணும்? அந்த ஸ்தானத்துக்கு ஏத்த ஒரு நடையாக நம்ம நட காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம நடையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து தியானித்து பார்ப்போம். அது தேவனுக்கு பிரியமான ஒரு நடையா இருக்கா, இல்லை அதில் உலகம் காணப்படுதா, அதில் மன்னிக்காத குணம் காணப்படுதா, அதில் வைராக்கியங்கள் விரோதங்கள் காணப்படுதா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஸ்தானம் என்னவா இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு ஏத்த அவர் பொசிஷன், அவர் வாக் ஷுட் மேட்ச் அவர் பொசிஷன். அப்படி ஒரு முயற்சி நாம் பண்ணும்போது தேவனை கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவருடைய எதிர்பார்ப்புதலை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து அந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது, bearing fruit in every good work, நல்கிரியலை நாம் கனி தர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவரா இருக்கிறாங்க, இல்லைங்களா? சகல விதமான நல்கனி, நல்கிரியின் கனிகள் அவங்க வாழ்க்கையில காணப்படும். வசனத்தின் பிரகாரமாக இந்த கனிகள் என்ன என்று சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். முதலாவது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. முதல் பலனானவர்கள் என்று யாரு சொல்றாருங்க? ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சொல்லுகிறார். அப்போ கனி தருகிறது, ஆவிக்குரிய கனி தருகிறது என்று நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆவிக்குரிய கனின உடனே நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரத்துக்கு போய் அதுதான் ஆவிக்குரிய கனி நம்ம சொல்றோம். அதுவும் மெய்யான ஒரு காரியம் தான். தட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஆனா இங்கே நம்ம பார்க்கும் போது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, புறஜாதிகள் தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கிறாங்க. இது முதல் பலன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஆவிக்குரிய கனி நாம் பிறரை தேவனுக்குள்ள நடத்தும் போது அது ஒரு ஆவிக்குரிய, தட் இஸ் a spiritual fruit. praise the Lord. ஆத்ம ஆதாயம் நீங்க செய்யும் போது அது ஒரு ஆவிக்குரிய கனியாக இருக்கிறது என்று நாம் வசனத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஆவிக்குரிய கனியை நாம் எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, பாருங்க, அது ஒரு கனியா இருக்குது, இல்லைங்களா? ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். எப்போதும் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு ஆவிக்குரிய கனி இதுங்க, இல்லைங்களா? நீங்க தேவனை துதிக்கிறதுன்றது சும்மா ஏதோ ஒரு பாட்டு பாடுறது இல்லைங்க. சும்மா ஏதோ நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதோ, கையை உயர்த்துறதோ, கையை தட்டுறதோ கிடையாதுங்க. இது ஒரு கனியாக ஆண்டவர் கருதுகிறார். Praise the Lord. This is a spiritual fruit. நீங்க இப்படி தேவனுக்கு, when you are praising God, you are offering spiritual fruit unto the Lord. இது தேவனுக்கு விருப்பமான நல்கிரியையின் ஒரு கனியாக காணப்படுகிறது. Praise the Lord. ரோமர் 15வது அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 28 வசனம் மட்டும் அடுத்த கனியை குறித்து நாம் பார்க்கிறோம். இது கொடுக்கிற கனி, இல்லைங்களா?
அவர்கள் தேவையில் இருக்கிறாங்க எருசலேம் பட்டணத்தில். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை பார்த்து அகாயால சொல்லுகிறார் இல்லைங்களா, அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அப்போ கொடுக்கிறது என்பது பணங்களை கொடுத்து உதவி செய்கிறது, காணிக்க தசனபாகங்களை கொடுத்து உதவி செய்கிறது, ஏழைங்களுக்கு நாம் உதவி செய்கிறது, சபையின் ஊழியங்களை நாம் தாங்கிறது, இதெல்லாம் நாம் கொடுக்கிற ஒரு கனியாக தேவன் கருதுகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய முதல் பலனை தேவனுக்கு நம்ம கொண்டு வந்து கொடுக்கிறோம். நம்மளுடைய காணிக்க தசனபாகங்களை கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் பலன்களை நாம் தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு கனியாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, எபிரேயர் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல அடுத்த கனியை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஹல்லேலூயா. நீதியான சமாதான பலனை அது கொடுக்கிறதாக இருக்கிறது. லிவிங் அ காட்லி லைஃப். ஆண்டவர் நம்மளை சிச்சைப்படுத்துகிறார், சில கரெக்ஷன்களை கொண்டு வருகிறார், சில டிசிப்ளின்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு கனியாக நாம் தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு கனியை தருகிறதாக அது இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23வது வசனம் மட்டும் நாம் கனிகளை, ஆவியின் கனிகளை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நாம் கை கொள்ளும் போது நாம் கனி கொடுக்கிறவர்களாக, நல்கிரியின் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்ததாக கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 நாம் வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாருங்க, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த கனிகளை நீங்க கை கொள்ளும் போது, இந்த கனிகளை நீங்க தினந்தோறும் உங்க பிராக்டிஸ்க்குள்ள, உங்களுடைய வழிமுறைகளுக்குள்ள, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளோ தினந்தோறும் நீங்க அதை கொண்டு வரும்போது நீங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க. கனி தருவர்களாக நல்கிரியின் கனி உங்க வாழ்க்கையில காணப்படும். நாம தேவ வசனத்துல வாசித்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம நடை எப்படி இருக்கணும். முதலாவது நம்ம ஸ்தானத்துக்கு ஏத்த நடையா இருக்கணும். ரெண்டாவது கனி தருகிற ஒரு வாழ்க்கையாக, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இதுதாங்க. தேவன் என்னத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார், கனியை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்புதல். இதுக்கு நாம் செவி கொடுக்கும் போது, இப்படி நாம் ஜீவிக்கும் போது நாம் அவரை கனப்படுத்துகிறோம். தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற அந்த டிசிப்ளின்ஸ்ல நாம் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளும் போது அது சமாதானத்தின் பலனா இருக்கிற ஒரு கனியா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ லிவிங் a godly life is giving fruits to God. ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் ஜீவிக்கும் போது நாம் தேவனுக்கு கனி தருகளாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, கலாத்தியர்ல நம்ம பார்த்தது போல எல்லா விதமான ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது கனி தருகிற மரங்களா நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள், அவர் வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நாம் அவருடைய கனிகளை கொடுத்து அவரை கனப்படுத்துறவர்களாக நாம் இருக்கிறோம். இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்குது. அன்று கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில நாம ஜெபிப்போமா. பிதாவே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்த்து எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும், உம்மை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, அந்த ஸ்தானத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை, கனி தருகிற ஒரு வாழ்க்கை நாம் ஜீவிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். எப்படியெல்லாம் நம்ம கனி தரணும்னு வசனத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த காரியங்களை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற உம்முடைய கிருபை எங்களுக்கு அழைத்து ஆண்டவரே எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உமக்கே துதிகான மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு இருப்பாராக. ஆமென்.